ரைட். ஸோ நான் உங்களுக்கு எப்பயும் மென்ஷன் பண்ண மாதிரி ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு உங்களுக்கு என்று சொல்லி என்ன ஒரு பிளேஸ் உண்டு அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். சரியா? கிளாஸுக்கு ஜாயின் ஆகக்குள்ள வந்து ரைட் மிச்சம் ரஷ் இல்லாம ரைட் மிச்சம் சவுண்ட் இல்லாம ஒரு காமான ஒரு ரிலாக்ஸ் ஆகான இடம் ஒன்றுல என்ன செஞ்சு கொள்ளணும் ரைட் செட்டப் ஒன்று இருக்கணும். சரியா? ஸ்டடி ஒரு பிளேஸ் ஒன்று வச்சு கொள்ளணும். ஓகே தானே? சரி. அப்ப இந்த பேப்பர் எல்லாரும் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்குமான்னு நினைச்சேன். ரைட். ஸோ இதுல வந்து எங்கட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சு கொண்டு போவோம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் கூடவா இருந்தால் கொஞ்சம் நீங்க செல்லுங்க. ஸ்பீட் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லி செல்லுங்க. அப்ப எனக்கு ஸ்லோ பண்ணது கேளும். ரைட். ஸோ என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அங்கிகளோட உடல்ல காணப்படக்கூடிய அதிக அளவு காணப்படும் அசேதன சேர்வை. அப்ப உங்களுக்கு தெரியணும் எங்களோட உடல்ல வந்து சேதன சேர்வைகள் காணப்படுற ஆர்கானிக் சேதன சேர்வைகள் காணப்படுற அதே போல என்ன அசேதன சேர்வைகள் காணப்படுற ரைட். சோ இந்த சேதன சேர்வைகள் எடுத்துக்கொண்டால் இந்த சேதன சேர்வைகள் எங்களுக்கு மெயினா எத்தனை பேர் இருக்கிற கொஞ்சம் ஃபாஸ்டா ஆயிக்கணும். யார் யார் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் லிபிட்ஸ் வேற நியூக்ளிக் ஆசிட் விட்டமின்ஸ். சோ இதெல்லாமே வந்து எதுக்குள்ள வரும் விட்டமின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் புரதம் லிபிட்ஸ் லிப்பிட்டு நியூக்ளிக் அமிலம் ரைட். இதெல்லாம் தான் உடல்ல காணப்படக்கூடிய சேதன சேர்வை. அசேதன சேர்வைகள் எடுத்துக்கொண்டால் மெயினாக வந்து எங்கட உடல்ல வந்து நீர் அசேதன சேர்வையா காணப்படுற அதே போல எங்களுக்கு CO2 ரைட் CO2 வாயுக்கள் காணப்படுற அதே போல இன்னும் கனியுப்புக்கள் எல்லாம் மீக்கிற கனியுப்புக்களும் காணப்படுற ஆகவும் மெயினாக ஆகவும் அதிக அளவு காணப்பட போற அசேதன சேர்வை யாரு வாட்டர் நீர் தான் எங்க உடல்ல அதிக அளவு காணப்படக்கூடிய அசேதன சேர்வை ரைட். அப்ப நீங்க எத்தனாவது ஆன்சர் முதலாவது கொஸ்டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு ஃபோர்த் ஆன்சர் ரைட். ஓகே தானே? சரி எக்ஸ்பிளனேஷன் வேணுமெண்டா கூட விளக்கம் வேணுமெண்டா கட்டாயம் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரைட். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட். ரெண்டாவது கொஸ்டின் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் ஞாபகம் கட்டாயம் ஒரு பேப்பர் கிளாஸ் நோட் புக் ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்லிக்கிறேன் ஆன்லைன் கிளாஸுக்கு ரைட். ஸோ அதுல உங்களுக்கு அதுலயும் எழுதி கொண்டு போகலும். ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நீங்க எல்லாரும் பேப்பரை பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்திருந்தால் பேப்பர்ல இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் இங்க போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இதுகளை வந்து இந்த பாயிண்ட்ஸுகளை என்ன செய்யுங்க பேப்பர்ல எழுதிக்கோங்க பேப்பர்ல நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் உங்களுக்கு பேப்பரை கையில வச்சுக்கொண்டு அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை வந்து நீங்க இன்னொரு கொப்பியில பார்க்க சொல்லேக்கி உங்களுக்கு கொஞ்சம் அது என்ன ஒரு அலர்ட்டியா இருக்கும். என்றால் வந்து நீங்க பேப்பரையும் பார்க்கணும் அந்த கொப்பியையும் பார்க்கணும். அப்ப அதே மாதிரி நீங்க பேப்பர்ல எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் எழுதி வச்சால் உங்களுக்கு அதுக்கு பிறகு பேப்பரை படிச்சாலே என்ன இதெல்லாம் படிச்சு பட்டுரும். சோ இந்த பாயிண்ட்களை வந்து வேணுமெண்டா என்ன செய்யுங்க பேப்பர்ல இந்த சைட்லயோ இது சரி ஒரு சைடு ஒன்றுல எழுதிக்கோங்க ரைட். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் எப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் விலங்கு கலங்களில் சேமிக்கப்படும் பல் சர்க்கரைட் ஏது சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்லுங்க பல் சர்க்கரைட் என்றால் பல் சர்க்கரைட் என்று சொல்றதுக்குள்ள எங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்ல 3 வகையான ஆட்கள் இருக்கிற யார் யாரு ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட் அடுத்த யாரு பல் சர்க்கரைட் யார் யாரு ஒரு சர்க்கரை இரு சர்க்கரை பல் சர்க்கரைட் சரியா. அப்ப ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட் பல் சர்க்கரைட் இருக்கிற ரைட். இதுல வந்து இது ஓகே தானே எல்லாருக்கும் தெரியும் தானே இது பல் சர்க்கரைட்டை பத்தின கேள்விதான் இது ரைட். விலங்கு களங்கள்ல சேமிக்கப்படுற பல் சர்க்கரைட்டை கேட்கிறேன். ஓகே அப்ப பல் சர்க்கரைட்டுகள் 3 பேர் இருக்கிற யார் யாரு 3 பல் சர்க்கரைட்டும் செல்லுலோஸ் மாப்பொருள் அடுத்து கிளைகோஜன்
சோ செல்லுலோஸ், மாப்பொருள், கிளைகோஜன். இந்த மூணு பேரும் என்ன? இந்த மூணு பேரும் தான் என்ன? பல்சக்கரைட்ஸுக்குள்ள வரும். இது ஓகே தானே? சரி. இப்ப இந்த மூணு பேர்லயும் விலங்கு களங்கள்ல சேமிக்கப்படுற ஆளைத்தான் கேட்கிறேன். இப்ப நல்லா இதை கவனிச்சுக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட கவனிச்சுக்கோங்க. தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடக்குமா இல்லையா? ஒளித்தொகுப்பு நடக்கும். தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடந்து என்ன உருவாகும்? உற்பத்தி ஆகிற உணவு எந்த வடிவத்துல வரும்? எந்த வடிவம்? தாவரத்துல உற்பத்தி ஆகிறது? தாவரத்துல உணவு உற்பத்தி ஆகிற வடிவம் என்ன? குளுக்கோஸா தான் உற்பத்தி ஆகும். அந்த குளுக்கோஸ் என்ன செய்யும் என்றால் சேமிக்கப்படுறது. சேமிப்பு எதாக வந்தால் எதாக? தாவரத்துல மாப்பொருளாக. ரைட்? நல்லா விளங்கிடுங்க. தாவரத்துல உணவு உருவாகும் எதன் மூலம்? ஒளித்தொகுப்பு மூலம். அந்த உணவு ஒளித்தொகுப்புல என்ன உருவாக்கும்? உணவாக குளுக்கோஸ் உருவாக்கப்படும். அந்த குளுக்கோஸ் இல்ல உணவு, நல்லா விளங்கிடுங்கோ. தாவரம் என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பு செய்யும். ஒளித்தொகுப்பு செய்யறதால உணவு உற்பத்தி ஆகும் இல்லையா? உணவு உற்பத்தி ஆகும். இந்த உணவு உற்பத்தி ஆகுறது தானே. அந்த உற்பத்தி ஆகிற வடிவம் என்ன? உணவு உற்பத்தி செய்யப்படும் எந்த வடிவத்துல? உணவு எந்த நிலைமையில உருவாகும்? ஒளித்தொகுப்பு மூலம். ஒளித்தொகுப்பு மூலம் உருவாகிற உணவு வந்து யாரு? குளுக்கோஸ். உணவு குளுக்கோஸ். அப்ப ஒளித்தொகுப்பு மூலம் உருவாக்கப்படுற குளுக்கோஸ் தாவரத்துல என்ன செய்யணும்? உணவு உற்பத்தி செஞ்ச அப்புறம் அடுத்த வேலை என்ன? சேமிப்பு. உணவு சேமிப்பு. உணவு உற்பத்தி செஞ்ச அப்புறம் என்ன? உணவு சேமிப்பு. உணவு சேமிக்கிற வடிவம் என்ன தாவரத்துல? உணவு எந்த வடிவத்துல சேமிக்கப்படும்? மாப்பொருளாக. தரக மாப்பொருளாக. சோ எனக்கு சொல்லுங்க, இந்த மாப்பொருள் வந்து எதுல சேமிப்பு? எதுல சேமிப்பு? தாவரத்துல. தாவரத்துல. ஆனா இந்த கேள்வி ஓகே, உங்களோட நான் நம்பர் எட் பண்ணேன். கிளாஸ் முடிஞ்சு என்ன போடுங்க, நான் குரூப்ல எட் பண்ணேன்னா ரைட். சொல்லுங்க, மாப்பொருளா சேமிக்கப்படுறது எது இல்ல? தாவரத்துல, விலங்கு இல்லையா? நான் எதை பத்தியும் பேசிக்கொண்டு நிக்கிறது? தாவரத்தை பத்தியா பேசிக்கொண்டு நிக்கிறது. சோ தாவரத்துல உணவு சேமிப்பு எந்த வடிவத்துல? மாப்பொருள் வடிவத்துல. இதே விலங்கு எடுத்துக்கொண்டால் விலங்குல ஒளித்தொகுப்பு நடக்குமா? இல்ல, விலங்குல ஒளித்தொகுப்பு நடக்காது. விலங்குல வந்து மனிதன் என்ன செஞ்சு கொள்ற? விலங்குகள் என்ன செய்யற? உணவை உள்ளெடுக்கிற. உணவை உற்பத்தி செய்யறல்ல, உணவை உள்ளெடுக்கிற. உணவு உட்கொள்ளப்படும். உணவு உட்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு உணவு என்ன செய்யப்படணும்? கடைசியாக சேமிக்கப்படணும். எங்கட உடம்புல ரைட், தேவையான குளுக்கோஸ வந்து எங்க உடம்பு பாவிச்சதுக்கு பிறகு, எங்க உடம்பு யூஸ் பண்ணினதுக்கு பிறகு எந்த எந்த வடிவத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்? எந்த வடிவத்துல ஸ்டோர் பண்ணி வச்சோம் குளுக்கோஸ? எந்த வடிவத்துல என்றால் கிளைகோஜன். எந்த வடிவத்துல? கிளைகோஜன். சரியா இது? சோ எத்தனாவது ஆன்சர்? கேட்ட கேள்வி என்ன? தாவர களத்தை பத்தியா விலங்கு களத்தை பத்தியா? விலங்கு களத்தை பத்தி. சோ விலங்கு களம் என்றால் எது வரும்? மாப்பொருளா இல்லாட்டி ரைட், மாப்பொருளா இல்லாட்டி கிளைகோஜனா? கிளைகோஜன். அப்ப நீங்க மாப்பொருள் கிட்ட எழுதிக்கோங்க என்னண்டு. மாப்பொருள் கிட்ட என்னண்டு எழுதிக்கோ. மாப்பொருள் இதுக்கு ஆன்சர் ரைட். மாப்பொருள் கிட்ட எழுதிக்கோங்க என்னென்றால் இப்படி அம்புக்குறி என்ற போட்டு தாவரத்தில் சேமிப்பு.
அப்ப உங்களுக்கு வேறொரு கேள்வி ஒன்றில் அவன் கேட்டால் தாவர சேமிப்பு எதன்னு சொல்லி நீங்க சொல்லணும் மாப்பொருள்னு சொல்லி, ரைட்? அப்ப இங்க விலங்கு சேமிப்பண்டத்தால் ஆன்சர் கிளைகோஜன். சரியா? ரைட். மூணாவது கேள்வி. உந்தம். யாருக்கு உந்தத்துல சமன்பாடு தெரியும்? உந்தத்துக்கான சமன்பாடு யாருக்கு தெரியும்? உந்தம் காண்றதுக்கான சமன்பாடு 4ஆம் பாடத்துல வரும். விசை நியூட்டன் இயக்க விதிகள்ல உந்தம் சமன் என்ன? தெரியாதா? எழுதிக்கோங்க. உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தம் காரணம்டா திணிவை வேகத்தால பெருக்கணும். என்னாச்சு, திணிவை அளக்குறது எதுல? கிராம்லயா கிலோகிராம்லயா எதுல அளக்குற? சர்வதேசால என்ன திணிவுக்கு? கிலோகிராம். ஆகவே திணிவு கிலோகிராம்ல. வேகத்துல அழகு ஏற்கனவே படிச்சுக்கிறோம் நாங்க. என்ன வேகத்துல அழகு? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம். இடப்பெயர்ச்சி மீட்டர், நேரம் செகண்ட். ஆகவே ms மைனஸ் 1. சோ வேகத்துக்கு வந்து என்ன அழகு? ms மைனஸ் 1. அப்ப இந்த ரெண்டும் இப்படி மல்டிப்ளை ஆயினால், இந்த ரெண்டும் இப்படி பெருக்கிப்பட்டால் ஃபைனல் ஆன்சர் என்ன? உந்தத்துக்கு அழகு என்ன வரும்? கிலோகிராம் ms மைனஸ் 1. எத்தனாவது ஆன்சர்? நாலாவது ஆன்சர். சோ மூணாவது கொஸ்டனுக்கு நாலாவது ஆன்சர். இந்த எக்ஸ்பிளனேஷனை வேணும்னா எழுதி கொள்ளையில கிட்ட சமன்பாட்டை உந்தன் சமன் திணிவு தர வேணும் என்ற பாயிண்ட. சரி, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், நாலாவது. நாலாவது கேள்விக்கு மூலகம் ஏட இலத்திரன் நிலையமைப்பு 2,8,2. ரைட்? அப்ப இரசாயன சூத்திரம் எழுதுறது பத்தி நீங்க படிச்சிருக்கும். சரியா? இரசாயன சூத்திரம் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்? அவன் செல்ற மூலகங்களை ஃபெஸ்டுக்கு குறிச்சு கொள்ளணும். யார் யார செல்றான்? ஏயும் எக்ஸும் சேருதான். ஏயும் எக்ஸும் சேருதான். அது பிறகு நாங்க என்ன செய்யணும்? இவங்க ஒவ்வொருத்தரையும் எதை போடணும்? அவங்களுக்கு நேர அவங்கள்ட்ட எதை போடணும்? வலுவளவு. எதை போடணும்? வலுவளவுகளை எழுதி கொள்ளணும். எனக்கு சொல்லுங்க, ஏட இலத்திரன் நிலையமைப்பு 2,8,2. 2,8,2. எனக்கு சொல்லுங்கோ, வலுவளவு எத்தனை? ஏட வலுவளவு எத்தனை? சொல்லுங்க, ஏட வலுவளவு என்ன? காண தெரியுமா இந்த வலுவளவுகள்? படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. ரைட்? படிச்சிருக்கிறான். படிச்சு இல்லாட்டி நான் கிளாஸ்ல படிப்போம். நாங்க இந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணல. நாங்க எத்தனாவது பாடம் ஸ்டார்ட் பண்ணது கிளாஸ்ல? எங்கட நாங்க ஸ்டார்ட் பண்ணது 2வது பாடத்துல இருந்து. சோ பயப்பட தேவையில்லை, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்க இதெல்லாம் படிப்போம். நாங்க இதெல்லாம் படிக்கத்தான் போறோம். சரியா? ரைட். இருந்தென்றாலும் நான் இப்போ இந்த கேள்வியை செய்யறதுக்காக வேண்டி ஐடியாவை சொல்லிட்டு போறேன். சரியா? என்ன எழுதி கொள்ளணும்? ஃபெஸ்டுக்கு மூலகங்கள் எழுதி கொள்ளணும். ஏ எக்ஸ் அவன் சென்ன மூலகங்கள் எழுதி கொண்ட. ரைட்? உங்களுக்கு 2,8 2,8,8 இந்த 3 நிலைமையிலையும் இருந்தால்தான் அவங்களை என்னன்னு சொல்லும்? எனக்கு உறுதி என்று செல்லும். உறுதி என்று செல்றதுக்கு இயலும். எனக்கு நீங்க இப்ப பார்த்து செல்லுங்க பார்ப்போம். இந்த ஆள் உறுதியா உறுதி இல்லையா? உறுதி என்றால் ஒன்றோ இதுல ஈக்கோணும், இல்லாட்டி இதுல ஈக்கோணும், இல்லாட்டி இந்த நிலைமையில ஈக்கோணும்.
இவர் உறுதியா? உறுதி. இவர் உறுதி அல்ல. ஏன்? இதுல எது சரி ஒண்ட போலிக்கா இவரு? இல்லே. 2,8,2 இதுல யார சரி ஒரு ஆளை போலிக்கா? இதுல யார சரி ஒரு ஆளை போலிக்கா? இல்ல. அப்ப இவர் என்ன உறுதி? இல்ல. உறுதி இல்ல. அப்ப உறுதி ஆகணும்டா இவரு 2 இழந்தால் 2,8க்கு போகத்துக்கு இயலும். இல்லாட்டி 6 இலத்திரனை எடுத்து 2,8,8க்கு போக இயலும். இப்படி போனால் உறுதி ஆகுமா இல்லையா? இந்த நிலைமையில இந்த நிலைமைக்கு போனா தான் உறுதி. எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த நிலைமையில இந்த நிலைமை போறதா ஈஸி, இந்த நிலைமையில இந்த நிலைமை போறதா ஈஸி? எது ஈஸி? எது ஈஸி? இந்த நிலைமைக்கு போகணும் என்றால் இவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? 6 இலத்திரன் எடுக்கணும். ஆனா இந்த நிலைமைக்கு போகணும் என்றால் என்ன செஞ்சால் போதும்? 2 இலத்திரனை இல்லாமாக்கினால் போதும். ரைட்? அப்ப எந்த நிலைமைக்கு போறது ஈஸி? எந்த நிலைமைக்கு போறது ஈஸி? இதா இதா? இங்க 6 இலத்திரன், இங்க 2 இலத்திரன். எது ஈஸி? 2 இலத்திரன் தான் ஈஸி. 2 இலத்திரன் தான் ஈஸி. ரைட்? இந்த நிலைமைக்கு போறதுதான் ஈஸி. ஏன்? 2 இலத்திரன் தானே சம்பந்தப்படுது. அப்ப இதுதான் ஈஸி. அப்ப என்ன வேலையை செய்வாரு? இந்த வேலையை செய்ய மாட்டாரு. எந்த வேலையை செய்வார் அவரு? 2 ஈஸியான வேலையை தான் செய்வார். அப்ப இவரு எத்தனை இலத்திரன் இழக்கிறாரு? 2 இலத்திரன். அப்ப எத்தனை இலத்திரன் சம்பந்தப்படுமோ அதைத்தான் வலுவளவு என்று சொல்ற. அப்ப 2. சரியா? இப்ப எக்ஸுக்கு செல்லுங்க. எக்ஸுக்கு செல்லுங்க. இது எப்பயுமே ஞாபகம் வைக்கணும். இந்த 3 பேரும் உறுதியானது. இந்த 3 பேரும் இவரு உறுதி இல்ல. அப்ப உறுதியானது போகணும் அவரு. சரி. அடுத்து எக்ஸ் என்ன இலத்திரன் இல்லையாப்பா? 2,8,7 இது உறுதியா? இது உறுதியா? 2,8,7 உறுதியா? இல்ல. இல்ல. அப்ப இவருக்கு எந்தெந்த நிலைமைக்கு போக இயலும்? 2,8 என்ற நிலைமை போக இயலும். இல்லாட்டி 2,8,8 என்ற நிலைமைக்கு போக இயலும். இந்த நிலைமைக்கு போறண்டா என்ன செய்யணும்? இவரு 7 இலத்திரன் என்ன செய்யணும்? இலக்கோணும். 7 இலத்திரனை இழந்தால் அந்த மேலுக்கு அந்த நிலைமைக்கு போக இயலும். அந்த நிலைமைக்கு போக இயலும். இந்த நிலைமைக்கு போகணும்டா என்ன செய்யணும்? இந்த நிலைமைக்கு போகணுமென்றால் 7 இலத்திரன் இலக்கோணும். இந்த நிலைமைக்கு போகணுமென்றா என்ன மாற்றம் நடக்கணும்? ஒரு இலத்திரனை கூட்டணும். ஒரு இலத்திரனை கூட்டணும். இங்க போகணுமென்றா ஒரு 7 இலத்திரனை கழிக்கணும். அப்ப எது ஈஸி? எது ஈஸி? ஒரு இலத்திரனை கூட்டுறது. ஒரு இலத்திரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் ஈஸி. அப்ப எதை செய்ய மாட்டாரு? இதை செய்ய மாட்டாரு. எதை செய்வாரு? ஒரு இலத்திரன் வேலையை தான் செய்வார். அப்ப சம்பந்தப்பட்ட இலத்திரன் இன்னைக்கு எத்தனை? 1. இன்னைக்கு எத்தனை வரும்? 1. ரைட். இப்ப சூத்திரங்கானத்துக்கு என்ன செய்யணும் என்றால், குறியீட்டுக்கு என்ன செய்யணும் என்றால், இவரை கொடுக்கணும், இவரை கொடுக்கணும். அப்ப ஏக்கு 1 வரும், எக்ஸ் கிட்டேக்கு 2 போடணும். கீழுக்கு தான் போடுறது. இதெல்லாம் நீங்க படிக்கிறோம். சரியா? இவரே கொடுக்கணும், இவரே கொடுக்கணும். அப்ப என்ன வரும்? A1 x2 வரும். எக்ஸ் கீழுக்கு 2, ஏக்கு கீழுக்கு 1.
ஒன்று வந்தால் நாங்க ஒரு இடத்துலயும் போடுறல அது தெரியும் தானே. ஒன்றன் இருந்தால் 10 1 அடுக்கண்டால் 10 என்ன எழுதுற ஒன்று எழுதுறாமா இல்ல. அப்ப ஒன்று வந்தால் போட தேவையில்லை. அப்ப ஒன்றை போடாம எழுதுறா எப்படி வரும்? அப்ப ஏ எக்ஸ் 2 எத்தனாவது ஆன்சர்? அப்ப கேபிட்டல் எக்ஸா? ரெண்டாவது. எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர். டீச்சர் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரெண்டாவது ஆன்சர் ரைட். அடுத்தது இதை எழுதிக்கோங்க. அப்ப இந்த மூணும் ஞாபகத்துல இருக்கணும். உறுதி என்றால் நான் இந்த பாடம் படிக்க சொல்லியே கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நான் இந்த பாடம் உங்களுக்கு படிப்பிக்க சொல்லியே கேட்கிறேன். நான் அந்த டைம் உங்களுக்கு சென்ன 3 உறுதியான ஆட்களையும் செல்லுங்கன்னு சொல்லி அன் டைமுக்கு உங்களுக்கு செல்லுமா இருக்கணும். அப்ப இப்பவே பேப்பர்ல சைட்ல எங்க சரி எழுதிக்கோங்க. உறுதி என்று சொல்றது யாரு? 2 உறுதி, 2,8 உறுதி, 2,8,8 உறுதி. ரைட். சரி. ரைட். இப்ப என்ன சொல்லுங்க, 5வது கேள்விக்கு வரும். இதை எழுதிட்டா எல்லாரும்? ஃபுல்லா எழுதிட்டா? அஞ்சாவது கேள்விக்கு வரும். 5வது கேள்வி உங்களுக்கு இந்த கேள்வி நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் படிச்சில்லா சுட்டியும் 100% விளங்காது. ஆனால் நான் நினைச்சிய இப்ப நாங்க விளங்கப்படுத்தினது வந்து உங்களுக்கு இதை வச்சு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 60% சரி, 60 அல்ல கூட, ஒரு 75% சரி கிளியரா தான் நீக்கும். மத்த 25% எங்களே பாடம் படிக்க சொல்ல கிளியர் பண்ணிக்கொள்ளும். சரி. 5வது கேள்விக்கு வரும். 5வது கேள்வியும் நோட்ஸ் கேள்வி ஒன்றுதான். அணு தொடர்பான கோளக மாதிரி உருவை அறிமுகப்படுத்தினவர் தாரண்டு கேட்டிருக்கிறார். அறிமுகப்படுத்தினவர் தாராம் ரதர்ஃபோர்ட். அந்த கூற்று சரியொன்று கேட்டா அந்த கூற்று சரி. இந்த கூற்று சரி. அப்ப முதலாவது கூற்று சரி. கோளக மாதிரி உரு யார் அறிமுகப்படுத்தின? ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்டை பத்தி இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தெரியும். அவருதான் ரதர்ஃபோர்ட் தான் எதை கண்டுபிடிச்சவரு? அணுட கருவை கண்டுபிடிச்சவரும் தாருதான் ரதர்ஃபோர்ட் தான். ரதர்ஃபோர்ட் தான் அணுட கருவை கண்டுபிடிச்சதும். சரியா? அப்ப என்ன சொல்லுங்க, ரதர்ஃபோர்டு கிட்ட எழுதிக்கோங்க. ரைட். கருவன்னு சொல்லியும் எழுதிக்கோங்க. கருவை கண்டுபிடிச்சவரும் இவருதான். கருவை கண்டுபிடிச்சவரும் இவருதான். அதே போல இவர் கண்டுபிடிச்ச இன்னொரு ஆள் தான் யாருண்டா புரோத்தன். புரோத்தனை கண்டுபிடிச்சவரும் யாரு? ரதர்ஃபோர்ட் தான். இந்த 2 பேரையும் எழுதிக்கோங்க. வேற கேள்விகளே தேவைப்படும். இந்த கேள்விக்கு கோளக மாதிரி உருவை அறிமுகப்படுத்தின. அப்ப கோளக மாதிரி உருவுக்கும் ரதர்ஃபோர்ட் தான், கருவுக்கும் ரதர்ஃபோர்ட் தான், புரோத்தனை பத்தி பேசினாலும் ரதர்ஃபோர்ட் தான். சரியா? எழுதிக்கொண்டா? முதலாவது கூற்று சரி. 2வது கூற்று, கருவுக்குள்ள மறையேற்றம் உள்ள இலத்திரம் காணப்படுமா? இது சரியோ இல்லையோ? இத கிரேட் 9ல இதே நீங்க படிக்கிற. சொல்லுங்க. கருவுக்குள்ள யாரு இருக்கும்? சரியா? இது கருவுக்குள்ள மறையேற்றம் உள்ள இலத்திரனா? ஒரு அணுவை எடுத்தா அணுவோட சென்டர்ல கரு இருக்கும். கருவை சுத்தி தான் யாரு இருக்கும்? இலத்திரங்கள். இ என்று எழுதினா இலத்திரங்கள். கருவுக்குள்ள யாரு இருக்கும் என்றால் யார் யார் என்றால் பி கமா என். அப்ப யார் யாரு? பி என்று சொல்றது யாரு? புரோத்தன். என்னன்ற நியூட்ரன். புரோத்தன் ஏற்றம் என்னண்டா புரோத்தன் பிளஸ்.
அப்படியா ஃபார்ம் வச்சுக்கோங்க. புரோத்தம் பிளஸ் ரெண்டுடையும் ஃபர்ஸ்ட் எழுத்து உண்டு. புரோத்தம் பிளஸ் நியூட்ரன் எண்ணேற்றம் என்றால் ஏற்றம் இல்ல. இலத்திரன் எண்ணேற்றம் என்றால் மைனஸ் மறை ஏற்றம். எல்லா இலத்திரனும் எண்ணேற்றம் மறையேற்றம். அப்ப என்ன மறை சொல்லுங்க, கருவுக்குள்ளுக்கு மறையேற்றம் உள்ள இலத்திரம் காணப்படும்டா, சரியா பிள்ளையோ? சரி ஏய், பிழை. இது கரு, இதுதான் கரு. கருவுக்குள்ள யாரு இருக்கிற? நேரேற்றம். கருவென்ற இந்த சின்ன வட்டம். கருவுக்குள்ள நேரேற்றம் உள்ள ஆட்களும் ஏற்றம் இல்லாத ஆட்களும் தான் இருக்கிற. மறையேற்றம் உள்ள இலத்திரம் நீக்கிறன்ற பீல ரெண்டாவது கூற்று பீல. மூணாவது கூற்று பில. மூணாவது கூற்று எப்படி என்று நான் விளங்கப்படுத்துறேன். இப்போ மூணாவது கூற்று பிழைன்னு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மூணாவது கூற்று பில. விளக்கம் வந்து அந்த பாடம் படிக்க சொல்லி சொல்றேன். அது கொஞ்சம் கூட விளக்கம். மூணாவது சி கூற்று பிழை என்று மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன், அந்த பாடம் படிக்க சொல்லி. ஆகவே இதுல மூணாவது கூற்று நான் பிழை என்று சொன்னேன். ரெண்டாவது கூற்று நீங்க கண்டுபிடிச்ச பிழை. மூணாவது கூற்று சரி. ஆகவே எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது. சரியான கூற்று தானே கேட்கிற. மூணாவது ஏ மட்டும்தான் இங்க சரியான கூற்று. அப்ப எத்தனாவது ஆன்சர்? மூணாவது ஆன்சர். இப்ப இதுல சரியா, இப்ப நாங்க 5 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். 5 கொஸ்டின்ஸ் சரி. இப்ப நாங்க செய்யறதுக்கு இருக்கிறது என்ன? 6வது கொஸ்டின் தான் நாங்க செய்யணும். ரைட், 6வது கொஸ்டின் தான் நாங்க செய்யணும். சோ இந்த 6வது கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 6வது கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க பார்ப்போம். 16 நியூட்ரன். இதுக்கு எத்தனாவது ஆன்சர்? ஒன்னாவது. 6வது கேள்வியை சால்வ் பண்ணுங்க.